எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு டயலாக் வந்து எழுதணும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் பண்ண விடுறதே இல்லை. ஒருத்தன் இந்த உலகமே உங்களை பண்ண விடல. கிட்டத்தட்ட கர்ணனோட அதே கேரக்டர் தான். ஸோ அந்த அளவுக்கு அந்த கர்ணன் கேரக்டர் மாதிரி உங்களை ஒருத்தன் சின்ன வயசுலேருந்தே உங்களை வந்து நீங்கள் நினைச்சதை பண்ணவே விடல இந்த உலகம் ஊருனா உங்களுக்குள்ள எவ்வளோ ஒன்று வெறி வரும். அந்த வெறியை தான் அந்த டயலாகாக மாற்றி மாரி செல்வராஜ் அங்கே வச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே எதுவுமே மிஸ் ஆகலை. ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மோர் ஓவர் நீங்கள் ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஹூக் லைன் வைக்கிறீங்க, ரொம்ப நெகட்டிவாக ஒன்று வைக்கிறீங்க. அது வந்து என்ன சொல்கிறது, இந்த சிடிஏ அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கிளிக் த்ரூ சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இதுக்காக நீங்கள் டக்குன்னு அந்த வீடியோ பார்க்கணுங்கிறக்காக சில விஷயம் நெகட்டிவாக வைக்கிறீங்க. அப்படி வைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு புரியுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி வைக்கிறது மூலமாக ஒரு நல்ல படத்தை நீங்களே வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரிவ்யூ கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இது பிடிச்சது பிடிக்கல, இது புரிஞ்சுது புரியல, இது எனக்கு கனெக்ட் ஆச்சு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர இதை இப்படி மாற்றி வச்சிருந்தா இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும், இதை இப்படி இறக்கி வச்சிருந்தா இந்த படம் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் டேரக்டர் கிடையாது. அந்த படத்தை ஒரு டேரக்டர் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்குமே விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. லிமிட் வரைக்கும் தான் விமர்சனம் பண்ணுற நம்மளும் விமர்சனம் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு தோணுச்சுன்னா அது ரெண்டாவது தடவை பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் இன்னொரு டேரக்டராக நான் பண்ணியிருந்தேன்னா இந்த கதை கொஞ்சம் இப்படி அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பேன், மேபி அது ஒரு ஃப்ளேவராக இருந்திருக்குன்னு ஒரு சஜஷனாக நீங்கள் விமர்சனம் கொடுக்கலாம், ஒரு ரிவ்யூ கொடுக்கலாமே தவிர இப்படி எடுத்தவங்க ஒருத்தவன்னு என்ன சொல்கிறது மூஞ்சில் அடிச்ச மாதிரி நெகட்டிவாக இப்படிலாம் நீங்கள் பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பாப்படுது. ஸோ அதையும் கொஞ்சம் அந்த டோனையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் பைசன் படம் அவர் சொன்ன எல்லா இடமும் எனக்கு ப்ளஸ்ஸாக தான் தெரிஞ்சுது. அது எல்லாமே நான் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ படம் எடுத்தவங்க எப்படி எடுக்கிறாங்க, அவங்களோட இதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிமோகிராஃபி என்ன, இந்த படத்தில் இந்த வேர்டை சொல்கிறாங்கன்னா ஏன் இதை முன்னாடி காமிச்சாங்க, ஏன் இதை பின்னாடி காமிச்சாங்கன்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதில் வரும். ஆனால் அந்த கேள்வி டேரக்டாக ரிவ்யூவாக நெகட்டிவாக கேட்குறீங்க. அந்த கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த ஆன்சர்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன்.